ஸோ இன்னைக்கு கிரேட் 12ல் மேத்தமெட்டிக்ஸில் இன்டெக்ரல்ஸில் நம்ம தேர்ட் சம் போடலாம். அதுலேயே 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் ஏ, சப்டிவிஷன் பி. நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போடும்போதும் 2 சப்டிவிஷன் இருந்தது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம செகண்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அதில் பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது அல்ஜிப்ரிக்கு, இ பவர் என்னது எக்ஸ்போனென்ஷியல், இ பவர் எக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல். நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஐலேட். பிகாஸ் 2 ஃபங்க்ஷன் இன்டெகிரல்ஸில் வந்தால் we can go for integration by parts and it is also called as ஐலேட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அல்ஜிப்ரிக் எது ஃபஸ்ட் வராங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோங்க, எது செகண்ட் வராங்களோ அவங்கள செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? இவங்க செகண்ட் ஃபங்க்ஷன், அது எக்ஸ்போனென்ஷியல் நம்மளுக்கு செகண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளாக. அப்போ இங்கே எழுதிக்கோங்க யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்றதை. இவங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இவங்க செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபார்முலா ஒரு தடவை சிம்பிளாக எழுதிருங்க. இன்டெக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் integral of second function dx minus integral of d by dx of first function integral of second function dx the whole dx. அவ்வளோதாம்மா, இதுதான் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. மேலே நீங்கள் எழுதிக்கிங்களே, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன், அவங்கள எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் integral of e power x dx minus integral of d by dx of first function x square integral of second function e power x dx the whole dx. சும்மா அதில் இருக்க மாதிரி ஃபார்முலாவில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது. மைனஸ் ஆக்சுவலாக மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் பண்ணால் 2x, அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ், அப்புறம் டிஎக்ஸ், வெளியே இருக்க டிஎக்ஸ் அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது அல்ஜிப்ரிக். இப்போ ரெண்டாவது டைம் பண்ணுவோம், இது திருப்பி பண்ணுவோம். ஏன்னா அது இன்னும் சால்வ் ஆகலை. திருப்பியும் அது அல்ஜிப்ரிக் எக்ஸ்போனென்ஷியலாக வந்து நின்றுருக்கு. ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் இப்போ எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ரைட்டுங்களா? ஃபார்முலா மேலே இருக்குது, அதே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்டெகிரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் integral of second function e power x dx the whole dx. இப்போ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். x e power x பண்ணா e power x minus integral of d by dx பண்ணா 1 differentiate பண்ணா, ரைட்டா? d by dx of பண்ணா 1, e power x பண்ணா again e power x தான் dx. இப்போ x e power x minus e power x dx. சரி, dx வராது, அவ்வளோதான். இதான் நம்ம ஆன்சர் ப்ளஸ் சி. ரைட்டுங்களா? இப்போது இந்த ஆன்சரை இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது நம்மள்ட்ட செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னா என்ன ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ, நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. சி எப்படி வேணால் போட்டுக்கலாம், சி இஸ் எனிதிங், ரைட்டா? என்ன காமன் நம்பர் வேணால் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2x இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதான் உங்கள் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுதா, செகண்ட் பார்ட் முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகெயின் ஐலேட்னு எழுதுங்க, எல்ஏடிஇ. இது ஐலேட் மெத்தட் சொல்லலாம், இல்லை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கொடுத்த கொஸ்டினில் எந்தெந்த ஃபங்க்ஷன் இருக்காங்களோ அதில் இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அப்புறம் ட்ரிகாமெட்ரி இருக்காங்க, அவங்கள செகண்ட் ஃபங்க்ஷன். இப்படி கண்டுபிடிச்ச அப்புறம் அங்கே போய் எழுதிக்கோங்க, இவங்கள ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் இவங்கள செகண்ட் ஃபங்க்ஷனும். ரைட்டுங்களா? எழுதிட்டீங்களா? இப்போது ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிக்கோங்க. உங்களோட ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா, இன்டெகிரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் dx is equal to first function integral of second function dx minus integral of d by dx of first function integral of second function dx the whole dx. இவ்வளோதான் ஃபார்முலா.
இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் integral of sin x dx the whole dx எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 2x எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஓகேவா? அப்புறம் இது மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே. ஸோ இப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 2 வெளில எடுத்துருங்க இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் அகெயின் இதில் ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இது மாதிரி அது ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். அந்த எக்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இப்போ பாருங்கள் திருப்பி பாருங்கள், அதை நான் தனியாக எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் ஆஃப் அப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இவங்க தான் நம்மளுக்கு செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போது ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் த ஹோல் டிஎக்ஸ் டிஎக்ஸ். சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள் எக்ஸு காஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா என்ன வரும்? சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸு டிஎக்ஸ் ஓகே. இப்போது எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள் இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல் இருக்கிற செகண்ட் பார்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் ரைட்டுங்களா? அப்போது இங்கே எதுக்குதா சப்ஸ்டியூட் 2 in 1 ரைட்டா? நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க பாருங்கள் எப்படி எழுதிக்கலான்னு. ஆன்சர் அது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு நான் ஆன்சர் எழுதுகிறேன், டிஎக்ஸ்க்கு ஆன்சர் எழுதுகிறேன் இஸ் ஈக்குவல் டு அப்படியே இங்கேருந்து பார்த்து எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்து எழுதுங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 into எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஃபைனல் ஆன்சர் அது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? புரியுதாம்மா? கிளியராக இருக்கா ரெண்டு சமம்? தேங்க்யூ.